அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் கூட 13வது உபவாச ஜெபம். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசுவாராக, அவர் நம்மோடு இடைப்படுவாராக. அவர் தாமே ஒவ்வொரு இருதயங்களிலும் இடைப்படும்படியாக, ஒவ்வொரு இருதயத்திலும் இந்த வசனங்கள் ஊடுருவி பாயும்படியாக, ஆண்டவரே எங்கள் இருதயங்களை பக்குவப்படுத்துங்க, பண்படுத்துங்க. ஆண்டவரே, மாம்சத்திலிருந்து ஒரு வார்த்தை கூட வரக்கூடாது ஏசப்பா. மாம்சத்தை மறைத்து ஆவியானவர் வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மாம்சத்தை ஆண்டவரே, நாவில் வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் பூட்டு போட்டுருங்கப்பா. அப்பா இயேசுவே, உமக்கு பிரியமானதை மட்டும் பேசும்படியாக, உமக்கு சித்தமானதை மட்டும் பேசும்படியாக ஆவியானவர் உதவி செய்க. ஓ கர்த்தர் தாமே இந்த நாளிலும் எங்களோடு இடைப்படுவீராக. இந்த கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச போகிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த தலைப்பில் நம்மளோடு பேச போகிறார்னா, நம்மளுடைய சிந்தைகளை குறித்து தான் அவர் நம்மளோடு பேச போகிறார். நேற்றைய தினம் தேவன் நம்மோடு பேசினது ஞானத்தை குறித்து, பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை குறித்து பேசினார். இன்றைக்கு அவர் பேச போகிற காரியம் பரத்திலிருந்து வருகிற சிந்தையை குறித்து அவர் நம்மளோடு பேச போகிறார். எங்கே அவருடைய சிந்தை எப்படி இருக்கும், அவருடைய சிந்தையாய் நாம் மாறும் பொழுது, அவருக்கு இருக்கிற சிந்தை போல நம்மளுடைய சிந்தை மாறும் பொழுது தேவன் என்ன பண்ணுவார், நம்மளை ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறணும்னு சொன்னால் அவருடைய சிந்தை நமக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறார். எடுத்து வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? ஆனால் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அதுக்கு மேல் உள்ள வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். பார்த்தீங்களா? அப்போது ஆவிக்குரியவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் ஆராய்ந்து நிதானித்து, இது ஆண்டவர் தான் சொல்கிறாரா, இது நம்ம ஆண்டவர் சொல்கிறபடி தான் நடக்கிறோமா அப்படின்னு ஆண்டவர் எப்படி யோசிக்கிறாரோ, ஆண்டவர் என்ன, நம்ம இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் என்ன சொல்வார் என்பதை நிதானித்து அறிந்து அவருடைய சிந்தையை உடையவர்களாய் இருப்பார்கள். அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் அவருடைய சிந்தையை நாம் அணிந்து கொண்டு, இல்லை அவருடைய சிந்தையை நாம் கேட்டு பெற்றுக்கொண்டு அவர் சொல்லுகிறபடி நாம் நடக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறார், ஆண்டவர் நம்மளை ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஆனால் நம்ம இந்த காலகட்டத்தில் எல்லாரும் செய்கிற ஒரே தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரியத்தை எடுப்போமானால் நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்குறதே கிடையாது. ஆண்டவருடைய சிந்தை அப்படிங்கிறது நமக்கு இருக்க மாட்டேங்குது. நமக்கு எந்த சிந்தை காணப்படுகிறது? மாம்சத்தின் சிந்தை தான் காணப்படுகிறது. இந்த ஆவிக்குரிய சிந்தை நமக்குள் இராதபடியினால் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம செய்கிற காரியங்களில் நிறைய பிரச்சனை நம்ம சந்திக்கிறோம். சரி, அது தேவன் சொல்லி செய்து பிரச்சனையை அனுபவிச்சா அந்த பிரச்சனையிலேருந்து தேவனே தப்பி செல்ல போக்கையும் வழியையும் சொல்லி கொடுப்பார். தேவனால் ஒரு வேளை ஏற்பட்டுச்சு சோதனை அப்படின்னா,
ஆனால் நம்ம யோசித்து நம்மளே ஒரு அந்த சோதனைக்குள்ளே ஆயிட்டோம்னு சொன்னால் அந்த சோதனையிலிருந்து நம்ம தப்பித்து கொள்ள கஷ்டம், ரொம்ப முடியவே முடியாது. ஏன்னு சொன்னால் அந்த இடத்துல ஆவியானவர் மிகவும் நம்ம இடத்துல தெளிவாக சொல்லிடுவார், இது நீயா செஞ்சிட்டப்பா, நீ என்கிட்ட கேட்கல, இது என்னுடைய சித்தம் அல்லன்னு சொல்லி அவர் ஓரமாக போயிடுவார். அவர் பதிலே தரமாட்டார். அப்படி தான் இன்றைக்கு அநேகர் நம்மளுடைய வாழ்க்கையிலே மாட்டிக்கொள்கிறோம். ஆவிக்குரியவர்களுக்கு தேவன் இந்த நாளிலே பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெயம் கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்களிடத்தில் தேவன் இந்த நாளிலே பேசுகிறார். ஜெயம் கொள்ள நினைக்கிற யாவருக்கும் என்ன சிந்தை உடையவர்களாய் மாறணும்? கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாய் மாறணும். இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குன்னா, for who hath known the mind of the Lord, that he may instruct him, that he may instruct him, but we have the mind of Christ. Hallelujah. அப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று தேவன் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற வேண்டுமானால் நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு வர வேண்டும். அப்போ இந்த கிறிஸ்துவின் சிந்தை இல்லை நமக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை இருக்குதான்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? இதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். நமக்குள்ள இப்போ நம்மளாம் சொல்கிறது இல்லை, மற்றவங்க சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடாது. நம்மளே நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்த்து நமக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை தான் இருக்குதா, இல்லை நமக்குள்ள மாம்சத்தின் சிந்தை இருக்குதா, நம்ம மாம்சமாக எல்லா காரியங்களிலும் செயல்படுறோமா, இல்லை ஆண்டவர் சொல்லி அவருடைய சிந்தையை போல யோசித்து அவருடைய சிந்தையை தரித்தவர்களாய் அவர் சொல்லுகிறபடி தான் நம்ம எல்லா காரியத்தையும் செய்கிறோமா, இல்லை மனுஷர் யாராவது சொல்லி கொடுத்து அப்படி நாம் செய்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்மளை நாமே நிதானிக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, இப்போ படிங்க வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இப்போது வசனங்களெல்லாம் கொஞ்சம் கடகடன் படிக்கணும். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசி கொண்டு இருக்கிறார். ரோமர் 8:6. மாம்ச சிந்தை மரணம், ஆவி சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அல்லேலூயா. மாம்ச சிந்தை மரணம்ங்க, ஆனா ஆவியின் சிந்தையோ எப்படிப்பட்டது? ஜீவனும் சமாதானமுமாம். இது ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்போ பாருங்க, இந்த மாம்ச சிந்தை நமக்குள் இருக்குமானால் அது நம்மளை எங்கே கொண்டு போயிடும்? நேராக மரணத்துக்கு நேராக கொண்டு போகும். மரணம்னா உடனடியாக சாவு வராது, முதலாவது ஆத்துமா மரித்து போகும். நம்மளுடைய ஆத்தும மரணம் அடைந்து விடும். ஆனால் ஆவியின் சிந்தையோ நமக்கு என்னத்தை கொண்டு வரும்னு கேட்டிங்கன்னா, ஜீவனும் சமாதானத்தையும் நமக்கு கொண்டு வரும். அது நமக்கு ஜீவனை கொடுக்கும். நம்ம ஆவியிலே நாம் என்ன ஆகும்? இன்னும் பலன் அடைவோம். நம்ம ஆத்துமாவிலே என்ன ஆகும்? இன்னும் ஒரு புது ஜீவன், புது வல்லமை நமக்குள்ளே இருக்கும். சமாதானம் நமக்கு கிடைக்கும். நம்ம யோசிக்கிற காரியங்களில் நமக்கு குழப்பம் உண்டாகாது. நாம் செய்ய போகிற செயல்களில் சமாதானத்தின் பாதையிலே தேவன் நம்மை நடத்துவார். நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் அந்த சமாதானம் நமக்குள் காணப்படும். இதுதான் ஆவிக்குரிய சிந்தை. நீங்கள் வேணும்னா உங்களை டெஸ்ட் பண்ணி நீங்களே பார்த்துக்கலாம். ஒரு சின்ன காரியம் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ நீங்கள் ஒருவேளை ஆண்டவரிடத்தில் ஜெபிச்சு, ஆண்டவரே இது மாம்ச சிந்தையா, இது ஆவியின் சிந்தையான்னு நீங்கள் கேட்டுட்டு அந்த காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது, ஆண்டவரே இது மாம்ச சிந்தையாக இருந்தால் இதை தடை பண்ணிடுங்க, இதை நான் செய்யக்கூடாது, ஆனால் இது உமக்கு பிரியமாக இருந்து இது நீங்கள் யோசிக்கிறபடி நான் யோசிப்பேன் என்று சொன்னால், உம்முடைய சிந்தை எனக்குள் காணப்படுமானால் நான் என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்டுட்டு செஞ்சு பாருங்க. ஒருவேளை அந்த காரியம்
தடைப்பட்டு போகுமானால் அப்போ நீங்கள் அழகாக புரிஞ்சுக்கலாம், அது உங்கள் மாம்சத்திலிருந்து வந்த சிந்தை. ஒருவேளை ஆண்டவர் அதை வாய்க்க செய்தார் என்று சொன்னால் அது தேவனுக்கு பிரியமான காரியமாக இருந்தபடினால அது தேவன் வாய்க்க செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு நம்ம அந்த காரியத்தில் இன்னும் தேவனிடத்தில் கிளாரிட்டி கேட்டு நம்ம ஆண்டவரே நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க ஏசப்பா நம்ம கேட்போம். அந்த கேட்கக்கூடிய ஒரு மனசுனா நமக்கு வரும். ஆமென். ஆனால் அதே மாம்ச சிந்தையாக இருந்தால் நம்ம எதுவுமே தேவனிடத்தில் விசாரிக்கவே மாட்டோம். நம்ம நினச்சா நம்ம இஷ்டப்பட்டால் உடனே அதை செஞ்சுருவோம். அதை ஜெபிக்கவும் மாட்டோம், தேவனிடத்தில் கேட்கவும் மாட்டோம், நம்மளே செஞ்சுருவோம். அப்போ இப்படி செய்யும் பொழுது தான் அநேகர் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம சிக்கலில் மாட்டிக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. அப்போது நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நம்ம மாற முடியாது. பிசாசானவன் என்ன பண்ணுவான், இன்னும் நல்லா மாம்ச சிந்தையை கொடுத்து மாம்சத்தின் காரியங்களை உங்களை ஊக்குவிச்சு அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்லான்னு சொல்லி கடைசியில் உங்களை நேராக கொண்டு போய் பாதாளத்தில் தள்ளிடுவான். நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற முடியவே முடியாது. அல்லேலூயா. அப்போ நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டுமானால் இன்றைக்கு நமக்கு மாம்ச சிந்தை இருக்கக்கூடாது, கிறிஸ்துவின் சிந்தை. இந்த ஆவியின் சிந்தை என்பது தான் என்னன்னா, கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். சரி, அடுத்த வசனம் வாசிங்க. அதே அதிகாரத்தில் 8:7 வாசிங்க. எப்படி என்றால் மாம்ச சிந்தை படிங்க. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. பாருங்களேன் எவ்வளவு அழகா ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அப்போ ஏசப்பாவுடைய சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே இல்லைன்னு சொன்னால், நமக்குள்ள மாம்சத்தின் சிந்தை இருக்குன்னு சொன்னால் அப்போ ரொம்ப கிளியராக ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா அது எனக்கு விரோதமாய் செயல்படுமே, அது பகை, எனக்கும் உங்களுக்கும் பகைமை உண்டாக்கிறோம், பகை வந்துடும். பிசாசு என்ன அழகாக பண்ணிடுவான் தெரியுமா? அதெல்லாம் யார் சொல்கிறது கேட்குறது, அதெல்லாம் என்ன இவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி ஒரு பகைமை உணர்வை கொண்டு வந்து அதை செயல்படுத்த விடாதபடிக்கு அவன் நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிடுவான். அல்லேலூயா. அப்போது அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. இதுதான் எங்கே நான் கீழ்ப்படியாமலை கொண்டு விட்டுருது. பார்த்தீங்களா? இப்போது தேவனுடைய நியாயப்பிரமாணம் என்பது ஒன்றுமில்லை, அவருடைய கட்டளைகள், அவருடைய வசனங்கள் தான் இப்போ நமக்கு நியாயப்பிரமாணமாக இருக்கிறது. அப்போ அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய வசனத்திற்கும் கீழ்ப்படியாதபடி நம்மளை தடை செய்துவிடும். எதுன்னு கேட்டிங்கன்னா மாம்ச சிந்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. கீழ்ப்படியாமை கொண்டு போய் விட்டு அது என்ன பண்ணுது, கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது, கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அல்லேலூயா. கீழ்ப்படிய கூடாமலும் இருக்குது அப்படின்னு சொல்லி அழகா பவுல் மூலமா ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஏன் இது கீழ்ப்படியாமையில் கொண்டு விட்டுருது? ஏன் ஆண்டவருக்கு கீழ்ப்படினோன்னு நம்ம உள்ள மனசு சொல்லுது. ஒரு பக்கம் ஐயோ அவர் சொன்னதை நம்ம கேட்கணும், அவர் தான் எல்லான்றது நல்லா தெரியுது. தெரிந்துட்டோம் நம்ம ஆண்டவர் சொல்கிற ஒரு சில காரியங்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியல, கீழ்ப்படியவே முடியல. அல்லேலூயா. கீழ்ப்படிய முடியல. அப்போ ஏன் இந்த காரியம் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் பகைமையை உண்டு பண்ணும். என்ன பண்ணிடும், இந்த மாம்ச சிந்தை நமக்குள் மேலோங்குமானால், கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் இராவிட்டால் இது எங்கே கொண்டு முடியும்னு சொன்னால், இது நமக்கும் தேவனுக்கும்
உள்ள ஒரு பகையை உண்டு பண்ணும். பகை என்றது நேரடியாக சண்டை கிடையாது, ஒரு வெறுப்புணர்வு, பிடிக்காம போய் அவர் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள் நாம் வந்து இந்த கீழ்ப்படியாமை மேலோங்கி விடும். அல்லேலூயா. அப்போ எப்படி நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற முடியும்? எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலே தேவன் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும் என்று வாஞ்சிப்போமானால், நாம் பரலோகம் செல்ல வேண்டும் என்ற வாஞ்சை நமக்குள் இருக்குமானால், நாம் அந்த அவர் சொன்ன எல்லா கிரீடங்கள், கிஃப்ட்ஸ், ரிவார்ட்ஸ் எல்லாம் நமக்குள் நம்ம அதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும். அவர் நிறைய சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் முதல் நாள் செய்தியிலிருந்து கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் நிறைய சொல்கிறாரு. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் என்னெல்லாம் தருவேன், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் வெண்வஸ்திரத்தை தரிக்க கொடுப்பேன், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் கிரீடத்தை தருவேன், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஆவிக்குரிய மாளிகை, பரலோகத்தில் மாளிகையெல்லாம் நான் செஞ்சு வைக்கிறேன். அது பொன்னால் செய்யப்பட்டது, அது பார்த்தீங்கன்னா வெள்ளியால் செய்யப்பட்டது, அது வெளியேற பெற்ற கற்களினால் செய்யப்பட்டது, அது முத்துக்களினால் செய்யப்பட்டது. அதெல்லாம் காமிச்சு ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு அருமையான பிள்ளைகளே, நீங்கள் இங்கே படுகிற பாடுகள், உபத்திரவத்தை நீங்கள் மேன்மை பாராட்டாதீங்க, அதெல்லாம் விட்டுருங்க, பயப்படாதீங்க. நான் உங்களோடு இருக்கிறேனே, இதெல்லாம் நீங்க ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு கிருபை பலன் நான் தருவேன். என்ன பிடிச்சு கொள்ளுங்க, நான் ஜெயிச்சது போல நீங்களும் ஜெயிப்பீங்க, ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறுவீங்க. மாறும் பொழுது உங்களுக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் நான் தருவேன்னு சொல்றாரு. இவ்வளவும் சொல்லிட்டு நம்மளுடைய சிந்தை என்ன பண்ணிடுது, நைஸா இதெல்லாம் செய்யணுமா, இப்படியெல்லாம் இருக்கணுமா, இவ்வளோ கஷ்டப்படணுமா என்ன, பரலோகத்துக்கு போனோன்னா இடுக்கமான பாதைன்னு சொல்கிறாங்க, கடினமான உபதேசம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏன் நம்ம ஜாலியாக எல்லாரும் இருக்கிறாங்களே, நம்ம கூட இருந்துட்டு போயிடுவோமே, இப்படி நைஸாக கொண்டு வருவோம். யார்? பிசாசு அழகாக கொண்டு வருவான். கொண்டு வந்து இவ்வளோலாம் நீங்கள் கஷ்டப்படணும். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்களே நான் சொல்லி என் காதால, ஏங்க இவ்வளோ நேரம் நீங்கள் ஜெபிக்கணுமா, எப்போ பாரு ஜபம் ஜபம் ஜபம்னு இருக்கிறீங்க. அவ்வளோலாம் ஜெபிக்க வேண்டியதில்லை, 10 நிமிஷம் ஜெபிச்சா போதும். நம் தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுங்களா? அவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். நீங்கள் சும்மா ஜெபிச்சாலே போதும் அப்படின்னு அழகா தேவனுடைய பிள்ளைகள் மூலியமாகவே வஞ்சிக்குது சாத்தான். இல்லைங்க, நீங்கள் இவ்வளோ உபவாசம்லாம் இருக்க வேண்டாங்க. உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இவ்வளோ உபவாசம் இருக்கணும்னு யார் சொன்னா உங்களுக்கு? அப்படிலாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. தேவன் அறிவார், நம்ம உடல் சொகவீனத்தை அவர் அறிவார், அவருக்கு எல்லாம் தெரியும். அப்படின்னு இப்படிப்பட்ட துர் ஆலோசனைகள், துர் உபதேசங்கள், துர் சத்தியங்கள் இன்றைக்கு காலகட்டத்தில் அதிகமாக வரும். இன்னும் இப்போ எனக்கு ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். ஒருத்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஏதோ ஒரு குரூப் இருக்குதாம்மா, அந்த குரூப்பில் அவங்க சொல்லுவாங்களாம், நீங்கள் ஃபேமிலி ப்ரேயரே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்களாம். அப்போ பார்த்துக்கோங்க, எனக்கு இது கேட்டோன்னே தூக்கி வாரி போட்டுச்சு சொன்னாங்க ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி. அப்படி பாருங்கள், ஃபேமிலி ப்ரேயர் பண்ணலைன்னா என்ன நடக்காது, அந்த இடத்துல ஒரு மனம் இருக்காது. ஒரு மனம் இல்லைன்னா, ஒரு மனமாக சேர்ந்து ஜெபிக்கலைன்னா என்ன ஆகாது, விடுதலை ஆகாது. எவ்வளோ தந்திரசாலி பார்த்தீங்களா பிசாசு. இதெல்லாம் தான் மாம்ச சிந்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இப்படியெல்லாம் பல ஆங்கிளில், பல விதத்தில் அவன் என்ன பண்ணுவான், நமக்குள்ளே நுழைய ட்ரை பண்ணுவாங்க. அல்லேலூயா. இது கடைசி காலம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எது துர் உபதேசம், எது துர் ஆலோசனை, எது கள்ள தீர்க்க தரிசனம், எது கள்ள போதகம், எது உண்மையானது என்பதை வித்தியாசம் அறிந்து கொள்ளும்படியாக நமக்கு அந்த பகுத்தறிகிற கிருபையை நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து ஒவ்வொரு பெற்றுக்கொள்ளணுங்க.
மனுஷர் சொல்வதை அப்படியே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. யாரா இருக்கட்டும், எப்பேற்பட்ட பெரிய ஊழியக்காரனா இருக்கட்டும், மனுஷன் தானுங்க. ஹல்லேலூயா. அவனுக்குள்ள இருக்கிறது மாம்சமும் ரத்தமும் தானுங்க. ஹல்லேலூயா. ஆகையால் மனுஷர் சொல்வதை அப்படியே கேட்காதபடிக்கு ஒவ்வொன்றையும் தேவனிடத்திலே விசாரித்து பழக வேண்டும். இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. ஹல்லேலூயா. எப்படி பிதாவானவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து வாழ்ந்த நாட்களிலே எதை செய்தாலும் என் பிதா எதை எனக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அதையே நான் செய்கிறேன். எல்லாவற்றிற்கும் பிதா பிதா பிதான்னு ஏன் சொன்னாருங்க? இதுக்கு தான் நமக்கு சொல்லிக் கொடுத்து போனார். அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தது போல நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும்படியாக கிறிஸ்துவின் சிந்தையை அணிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தையை அணிந்து கொள்ள வேண்டும். இந்த கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் இராவிட்டால், எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற முடியாது. கிறிஸ்துவின் சிந்தை இல்லாதவர்களுக்கு என்ன நடக்காதுன்னு கேட்டிங்கன்னா, தேவன்கிட்ட நம்ம செய்த உடன்படிக்கையெல்லாம் மறந்துடுவோம். நம்ம அவரிடத்துல நிறைய உடன்படிக்கை செய்திருப்போம். ஆதி காலத்துல நம்ம அவரிடத்துல ஜெபம் பண்ணும் பொழுது, ஏசப்பா நாங்கள் உமக்காய் வாழ்வோம், உமக்காய் ஜீவிப்போம், உமக்காய் நாங்கள் முடிவு பரியந்தம் நிற்போம், உடன்படிக்கையெல்லாம் செஞ்சிருப்போம். அது மட்டுமல்ல, எல்லா கிறிஸ்தவர்களும் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது, ஏசப்பா நாங்கள் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைப்போம் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக உடன்படிக்கை நாம் செய்திருக்கிறோம். ஆனால் இந்த உடன்படிக்கை நாம் மறந்துவிட்டு நம் இஷ்டம் போல செயல்படும்படியாக இந்த மாம்ச சிந்தை நமக்குள் மேலோங்கும் போது அது நம்மளை இயேசுவிடத்திலிருந்து பிரித்து பகையை உண்டு பண்ணுங்க. பகையை உண்டு பண்ணும். ஆகையால் தான் வசனம் சொல்லுகிறது, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று ஆவியானவர் இந்த நாளிலே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இங்கிலீஷில் இன்னும் அழகாக போட்டு, பிகாஸ் த கார்னல் மைண்ட்னா மாம்ச சிந்தைன்னு அர்த்தம். இட் இஸ் எனிமிட்டி. அது எப்படியா? பகைமையை உண்டு பண்ணும், விரோதத்தை உண்டு பண்ணும். எனிமிட்டி அகெயின்ஸ்ட் காட். தேவனுக்கு விரோதமாய், தேவனுக்கிட்டே சேராதபடிக்கு, நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறாதபடிக்கு உங்களுக்கும் நமக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு பெரிய பகையை உண்டு பண்ணி, ஆகையால் தானுங்க நடக்குது விஷயம். பாருங்க, எவ்வளவாய் சத்தியத்தை கேட்டாலும், எவ்வளவாய் தேவன் பேசினாலும் அதை கீழ்ப்படிய கூடாதபடிக்கு ஒரு மனதை, கடின இருதயத்தை பிசாசானவன் கொண்டு வந்து விட்டு விடுகிறானே. பார்க்குறோம்ல, நம்ம தான் எத்தனை பேரை பார்க்குறோம். ஜெபிக்கிறோம், சத்தியத்தை சொல்கிறோம், ஆனால் அவங்க காதுக்குள்ளே ஏன் ஏற மாட்டேங்குதுங்க? ஏன் அவங்க அதை செயல்படுத்த மாட்டாங்க? அவங்களுக்கு தெரியாதா அவங்களுடைய முடிவு அழிவு, அவங்களுடைய முடிவு மரணம், அவங்க நரகத்திற்கு நேராய் சென்று கொண்டிருக்கிறார்கள், அது மிக பெரிய தவறு என்பது அவங்களுக்கு தெரியாதா? தெரியுங்க, எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிந்தும் அவர்களால் தேவனுக்கு விரோதமாய், தேவனுக்கு சொல்றபடி தேவனுக்கு கீழ்ப்படிய முடியல, தேவனுக்கு விரோதமா செயல்படுறாங்களே. ஏன்? மாம்ச சிந்தை மேலோங்கி விட்டது. அல்லேலூயா. இந்த மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகையாய் காணப்படுகிறது என கருமையான தேவ ஜனமே. ஆதலால்
அது என்ன பண்ணாது? கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அது என்ன பண்ணுமா? கீழ்ப்படியவும் விடாது, கீழ்ப்படிய கூடாமலும் செய்திருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது அவங்க என்ன பண்ண முடியாது? இங்கிலீஷில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு. இங்கிலீஷில் வசனம், அவங்களால என்ன செய்ய முடியாது? ஸோ தென் தே தட் ஆர் இன் ஃப்ளஷ் cannot please God. அவங்க இங்கிலீஷில் தமிழில் கீழ்ப்படிய கூடாமலும் கீழ்ப்படியாமலும்னு இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் they cannot please God அப்படின்னு எழுதியிருக்கு. ப்ளீஸ்னா என்ன? தேவனை பிரியப்படுத்த முடியாது. தேவன் நம்மேல் பிரியமாய் இருக்க மாட்டார். இன்னும் நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, அவர் என்ன பண்ண மாட்டார்? நம்ம மேலே துக்கப்பட்டு போவார். அவர் துக்கப்பட்டுட்டாருன்னு சொன்னால் நீங்களும் நானும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறவே முடியாது. தேவனை துக்கப்படுத்தக்கூடாது. நாம் ஒருபோதும் தேவனை துக்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என கருமையான தேவன் சனமே. நீங்கள் கேட்கலாம், நாங்கள் எங்கே தேவனை துக்கப்படுத்துகிறோம்? ஏன்? தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறோமா? அவர் எத்தனையோ காரியங்கள் நம்ம இடத்துல சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவர் எப்படிங்க வந்து பேசுவார்? வாசனம் மூலியமாய் பேசுவார், அவருடைய வார்த்தைகள் மூலியமாய் நமக்கு பேசுவார், நமக்கு சொப்பனத்தை காண்பிப்பார், நமக்கு தரிசனத்தை காண்பிப்பார். மீண்டுமாய் அவருடைய மனிதர்கள் மூலியமாய், அவருடைய ஊழியக்காரர்கள் மூலியமாய் வந்து சொல்வார். இவ்வளவும் கேட்டுட்டு நான் செய்கிறத தான் செய்வேன்னு சொல்லி அசட்டை பண்ணிட்டு போகிறோமே, அப்போ நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிடுமா? தேவன் ரொம்ப சந்தோஷப்படுவாரா? வெரி குட், வெரி குட், இப்படி தான் இருக்கணும்னு சொல்வாரா? ஓ, எனக்கு அருமையான தேவஜனமே, மீண்டும் 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 எச்சரித்தும் எவ்வளவு தடவை சொல்லியும் நாம் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது தேவன் மிகவும் துக்கப்பட்டு போவார். He will not be pleased with our deeds. Hallelujah. அவர் ஒருபோதும் நம்முடைய கிரியைகளிலே அவர் பிரியப்பட மாட்டார். அப்போது நான் நினைக்கிறேன், எத்தனாவது உபவாச நாள்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி போன வாரத்தில் ஒரு உபவாச நாள் அன்று தேவன் நம்மளோடு பேசினாரே, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை நான் தராசில் வைப்பேன் சொன்னார். ஏன் தராசில் வைக்கணும்? அவர் ஏன் தராசில் வைக்கணும் சொல்லுங்க? தராசில் வச்சு அவர் என்ன பண்ணுவார்? அவர் தராசில் அளந்து பார்ப்பார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட கிரியைகள் என்பதை தராசிலே அவர் வே பண்ணி பார்ப்பார். எத்தனை தடவை நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம், எத்தனை தடவை நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போயிருக்கிறோம், எல்லாவற்றையும் அந்த புஸ்தகத்திலே எழுதி வைக்கப்படும். அல்லேலூயா. சத்தியத்தை அறியாமல் நாம் கீழ்ப்படியாமல் போனால் ஒரு அடி, ஆனால் சத்தியத்தை அறிந்து நாம் கீழ்ப்படியாமல் போனால் 2 அடி. ஆகையால் இந்த நாளிலே தேவன் வைராக்கியமாய் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனுக்கு முன்பாக நாமே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் என்ன சொல்கிறோம்? ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எங்களை ஒரு குற்றங்களை மன்னிங்க, குறைவுகளை மன்னிங்கன்னு ஒவ்வொரு நாளும் கேட்டுகிட்டே இருப்போம். அப்போது பிசாசானவன் நம்மளை குற்றப்படுத்தக்கூடாது. அவன் தான் அக்யூசர். அவன் போய் என்ன பண்ணுவானா, போய் ஏசப்பா கிட்ட போய் அவருடைய சன்னிதானத்திலே முன்னு நின்று, ஆமாம் நீங்கள் இந்த ஆத்துமாவுக்காக பரிந்து பேசிகிட்டு இருக்கிறீங்களே, இந்த ஆத்துமாவுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஜெபிச்சு வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்களே, இந்த ஆத்துமா செய்கிற செயலெல்லாம் போய் பாருங்கள், என்ன செய்கிறாரு பாருங்கள், இந்த ஆத்துமா என்ன செய்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி பிசாசானவன் என்ன பண்ணுவானா, பரலோகத்தில் தேவனிடத்தில் போய் குற்றப்படுத்துவானா. அப்போது அவன் குற்றப்படுத்த ஏசப்பா என்ன பண்ணுவார்? ஐயோ, இந்த ஒரு விஷயம் ஏசப்பா மன்னிச்சிடுங்க, என் பிள்ளை மாறிடுவான், என் பிள்ளை ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறுவான், என் பிள்ளை ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறுவான்னு சொல்லி பரிந்து பேசிக்கொண்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் அவருக்கு
பயங்கர கோவம் வந்து சொல்ல சொல்ல கீழ்ப்படியல அப்படின்னா அவர் என்ன பண்ணிடுவார், நம்ம பிரியமாக இருக்க மாட்டார். He will not be pleased with our deeds. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த நாளிலே நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மாம்ச சிந்தையுடையவர்களாய் நாம் இருப்போமானால் தேவனுக்கு கீழ்ப்படியவே முடியாது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் விடாது இந்த மாம்ச சிந்தை. அப்போது பாருங்கள் 8ஆம் வசனத்தில், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். அந்த மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் என்ன பண்ண மாட்டாங்களா, தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பிரியமாக இருக்க முடியாது. அதனால் இந்த நாளிலே தேவன் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். நம்ம என்ன சிந்தையுடையவர்களாய் மாறணும்? கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆனால் இந்த கிறிஸ்துவின் சிந்தை மாறணும்னு சொன்னால் அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் நம்ம ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த சிந்தை நமக்குள்ளே வரணும். அல்லேலூயா. ரொம்ப கஷ்டப்படாமலாம் இந்த சிந்தை நமக்குள்ளே வராது. சரி, அடுத்த வசனம் எடுத்து வாசிப்போம். அல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 34. கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? ஹல்லேலூயா. அப்போ அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரன் யார்? அவருடைய சிந்தை அப்பேற்பட்ட சிந்தை. அடுத்து படிங்க. தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென். அப்போ இவ்வளோ கனம் மகிமை நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்குமானால் அவர்கிட்ட போய் நம்ம, ஆண்டவரே இது என்ன ஆண்டவரே, என்னால் இது செய்ய முடியாத ஆண்டவரே, தயவு செஞ்சு இதை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் இதை மட்டும் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நம்ம சொல்வோமானால் அதுவும் கிறிஸ்துவின் சிந்தை அல்ல. அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறதை அப்படியே கீழ்ப்படுகிறது தான் கிறிஸ்துவின் சிந்தை. நம்ம போய் அந்த இடத்துல அவரிடத்துல பார்த்து இது செஞ்சுக்கிறேன், ஆனால் இதை மட்டும் என்னால் செய்ய முடியாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் சிந்தைனா எப்படி இருக்கணும்? முழுமையாய் அவருக்கு நம்மை தாழ்த்த வேண்டும். முழுமையாய் என்ன பண்ண வேண்டும்? அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இப்போ பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வாசி. அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஆமென். நாம் பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கு ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைக்கிறது தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறார். அப்படியே உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க ஆண்டவர் அழகா நம்மளோடு பேசுகிறார். அவரோடே கூட நாம் என்ன பண்ண, கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நாம் நம்புகிறோம். இதுதான் என்னது? ஞானஸ்தானம்.
அல்லேலூயா. பாவத்துக்கு மரித்து நம்ம என்ன பண்ணுறோம்? நீதிக்கு நம்ம பிழைக்கிறோம். அப்போது இந்த காரியம் நம்ம எப்போ பண்ணுறோம்? ஞானஸ்தானம் எடுக்கும் போதோ ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இதை பண்ணுறோம். ஆனால் இந்த உடன்படிக்கையை நம்ம என்ன பண்ணிடுறோம்? மறந்து போகிறோம். இந்த உடன்படிக்கையை மறந்து நம்ம என்ன பண்ணுறோம்? அடிக்கடி தேவனுக்கு விரோதமான பாவத்தை நாம் செய்கிறோம். அப்போ இந்த பாவம் ஏன் நம்ம செய்கிறோம்? நம்ம தான் ஞானஸ்தானம் பெற்றுட்டோம், நம்ம தேவனிடத்தில் உடன்படிக்கை கொடுத்துருக்குறோம், எல்லாமே அவரிடத்துல வாக்கு பண்ணியிருக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம். ஆனாலும் நம்ம செய்கிறோம் அப்படின்னாக்கா பிரச்சனை எங்கே? நம்மளுடைய சிந்தை. நம்மளுடைய சிந்தையில் நமக்கு என்ன சிந்தை வருகிறது? கிறிஸ்துவின் சிந்தை இல்லாதபடிக்கு மாம்ச சிந்தை மேலோங்கி விடுகிறது. இந்த மாம்ச சிந்தை என்ன பண்ணுது? தேவனுக்கும் நமக்கும் பகைமை உண்டாக்குகிறது. அந்த பகைமை என்ன பண்ணுதுன்னா, நம்ம கிறிஸ்துவுடனே கூட மரித்திருக்கிறோம், ஆனால் கிறிஸ்துவுடனே கூட பிழைக்கிறதற்கு நம்மளை விடுகிறதில்லை. ஹல்லேலூயா. நம்மளை பிழைப்பதற்கு அது விடுகிறதில்லை. அது என்ன செய்து? பிழைக்க விடாதபடிக்கு நமக்கு மாம்ச சிந்தையை கொடுத்து நம்மளை ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற விடாதபடிக்கு கீழ்ப்படியாமையை கொடுத்து தேவனுக்கு வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் நம்மளுடைய ஆத்துமா மரணம் அடைகிறது. ஆத்துமா மரணம்னா என்னதுன்னு கேட்டிங்கன்னா, அதோட தேவன் அந்த ஆத்துமா கிட்ட போக மாட்டார். அந்த ஆத்துமா பிசாசு ஆட்கொண்டிடும். ஒரு ஆத்துமா மரணமாகும் வரை, அந்த ஆத்துமா நல்ல ஜீவனோடு கிறிஸ்துவோடு பிழைத்திருக்கும் வரை கிறிஸ்து ஆளுகை செய்வார் அந்த ஆத்துமா. ஆனால் இந்த ஆத்துமா மரணம் அடைஞ்சிருச்சு. நம்ம பேசுறது சரீரத்துக்குரிய மரணம் அல்ல, ஆத்துமாவிலே மரணம். இந்த ஆத்துமா மரணம் அடைஞ்சிருச்சுன்னு சொன்னால் பிசாசானவன் ஆட்கொள்வான். முற்றிலும் நேற்றைய தினம் நம்ம பார்த்த வசனத்தின்படி அவங்க பேய்த்தனத்துக்கு அடுத்த காரியங்களை செய்வார்கள். அவங்க பேய்த்தனத்துக்கு அடுத்த காரியங்களை தான் முற்றிலும் செய்வார்கள். அவங்க செய்கிற ஒவ்வொரு செயலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜன்ம சுபாவத்துக்கு ஏற்றதாகவும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததாகவும் இன்னுமாய் லௌகீக சம்பந்தமாகவும் காணப்படும். இதுதான் என்னதுன்னா ஆத்துமாவிலே மரணம். நல்லா கவனிக்கணும். இது எங்கே இருக்குது வசனம்னு கேட்டிங்கன்னா, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14-17 ஒரு விசை வாசிக்க கேட்போம். அப்போதான் இன்னும் கிளியராக புரியும். யாக்கோபு 3:14-17 உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோத வைத்தீர்களானால் நீங்கள் பாராட்டாதிருங்கள், சத்திய விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்மாவத்துக்குரியதும் பேதனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆவியானவர் சொல்றாரு, இப்படி இன்னைக்கு இந்த சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை இல்லாமல் மாம்சத்தின் சிந்தை வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல நமக்கும் தேவனுக்கும் பகைமை உண்டாக்கிறோம். பகைமை உண்டாச்சுன்னு சொன்னால் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ள மாம்ச சிந்தை வந்துடும். மாம்ச சிந்தை வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? மாம்சீக கிரியைகள் நாம் செய்வோம். மாம்சீக கிரியைகள் நமக்குள்ள காணப்படும் போது என்ன நடக்கும்? அது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது லௌகீக சம்பந்தமாக இருக்கும், ஜன்ம சுபாவத்துக்குரியதாக இருக்கும், பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கும். இந்த பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் மாறிடுச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேய் ஆளுகை செய்யும். பிசாசானவன் அந்த ஆத்துமாவை ஆளுகை செய்வார். பிசாசானவன் ஆளுகை செய்தா
நமக்கு ரொம்ப கிளியராக தெரியும். அதோட நம்மளுடைய முடிவு அழிவு, நம்மளுடைய முடிவு மரணம், நித்திய ஜீவன் அல்ல. அந்த இடத்துல நம்ம யோசிச்சுக்கணும், நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறவே முடியாது. நீங்களும் நானும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டிய நாம் கீழ்ப்படியாமையானாலும் நம்மளுடைய தேவனுடைய சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் இராதபடியினாலும் நீங்களும் நானும் எப்படி ஆயிடுங்க, கடைசியில் ஆத்துமா மரணம் அடைந்துவிடும். அல்லேலூயா. அதை தான் இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்குறார். அப்போ இந்த இடத்துல நாம் கிறிஸ்துவுடனே கூட, அவருடனே கூட நாம் மரிப்போமானால், அல்லேலூயா, நம்ம என்ன செய்வோம், அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். அல்லேலூயா. அவருடனே கூட நம்ம என்ன பண்ணியிருப்போம், பிழைத்தும் இருப்போம். இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்போது இந்த உடன்படிக்கை நாம் எல்லாரும் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசில், ஞானஸ்தானம் எடுத்த புதுசில் இந்த உடன்படிக்கையை செய்து, ஆண்டவரே நாங்கள் இன்றைய தினத்திலிருந்து நான் பாவம் செய்ய மாட்டோம்னு சொல்லி அந்த செய்த உடன்படிக்கையை நம்மளை மறக்க வைக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாம்ச சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை இல்லாததுனால. அல்லேலூயா. அதனால தான் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இழைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுந்தலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நம்ம அந்த சாயலில் நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ எப்படி இருப்போம், உயிர்த்தெழுதலின் சாயலில் கூட நம்ம இணைக்கிறோம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அப்போ நம்மளுடைய ஊழியெல்லாம் பாவத்துக்கு செய்யக்கூடாதுங்க. அல்லேலூயா. இந்த பாவ சரீரம் நம்மை விட்டு முழுமையாய் ஒழிந்து போகணும். சரீரம் மட்டுமல்ல, சிந்தையும் கூட. பாவ சிந்தை, பாவம் செய்ய தூண்டுகிற சிந்தை, பகைமையை உண்டாக்குகிற சிந்தை, தேவனுக்கு விரோதமான பகையை உண்டு பண்ணுகிற அந்த சிந்தை முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும் என்று தேவன் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். சிந்தையை அறவே அழிச்சிட்டோன்னு சொன்னால் அடுத்து மாம்சம் செயல்படாதுங்க. சிந்தையில தான் முதல்ல பாவம் தோன்றும். நம்ம பாவம் செய்கிறதுக்கு முக்கியமான காரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சிந்தை. நம்ம மாம்ச சிந்தையில் இருக்கும் பொழுது தான் பாவம் நம்ம செய்ய தூண்டும். அதுதான் நம்மளை கீழ்ப்படியாமையாக்கும், அதுதான் நம்மளை கீழ்ப்படிய விடாமலாக்கும். அப்போ இந்த சிந்தையை முதல்ல மாற்றணும். ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கிற அந்த மாம்ச சிந்தையை எடுத்து போட்டு கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே என்று இன்றைய தினம் நம்ம ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அப்பந்தான் நம்ம பாவத்துக்கு ஊழியம் செய்ய மாட்டோம். நம்மளுடைய சரீரமும் பாவத்துக்கு ஊழியம் செய்ய கூடாதபடிக்கு அதை நம்ம தடுத்து நிறுத்த முடியும். ஏன்னு சொன்னால் போராட்டம் இந்த மாம்ச சிந்தைக்கும் ஆவியின் சிந்தைக்கும் உண்டாகும். அது ஒன்றுக்கு ஒன்று போராடும். வசனம் இருக்குது. அந்த போராட்டம் தான் கடைசியில் ஏது ஜெயிக்குதோ, மாம்ச சிந்தை ஜெயிச்சிச்சுன்னு சொல்லிட்டா அதோட ஆவிக்குரிய சிந்தை நமக்கு வராது. கிறிஸ்துவின் சிந்தையை நம்ம தரித்து கொள்ள முடியாது. ஆனால் கிறிஸ்துவின் சிந்தை ஜெயிச்சிருச்சுன்னு சொன்னால் இந்த மாம்ச சிந்தை தோற்று போச்சுன்னா அப்போ என்ன நடக்காது? அப்போது இந்த மாம்சத்தில் நம்ம பாவம் செய்யாதவர்களாய் மாறுவோம். அல்லேலூயா. அப்போ தான் இந்த வசனம் நமக்குள்ள நிறைவேறும். எந்த வசனம்? இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாமல் பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று நாம் அறிந்திருக்கிறோம் சொல்கிறாரே. அப்பந்தான் நம்மளால் அறைய முடியும். அல்லேலூயா. அந்த பழைய மனுஷனை அவரோட கூட சிலுவையில் அறையணும்னா முதல்ல நீங்கள் கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள் இருக்குமானால் அப்பொழுது தான் அறைய முடியும். அல்லேலூயா. மரித்தவன் என்ன பண்ண மாட்டான்? பாவத்துக்கு நீங்கி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறபடினாலே நாம் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நிச்சயத்திருக்கிறோம். நம்புகிறோம்னு போட்டிருக்கு. நம்ம அந்த நிச்சயம் நமக்குள்ள வரும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது தேவன் இந்த நாளில் நம்மக்கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்காரு? அவருடைய சிந்தையை குறித்து நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அல்லேலூயா. அவருடைய சிந்தை நமக்குள் காணப்பட வேண்டும். நம்ம இந்த உலகத்தில் காலையில் எழுந்திருக்கிறோம், கடகடன் வீட்டு வேலையை செய்கிறோம், வீட்டில் அநேக காரியங்கள் நடக்குது, அப்புறம் ஆஃபீஸ்க்கு கிளம்புறோம், ஓடுறோம், ஒடியாடுறோம், திரும்பியும் வீட்டு வேலையை செய்கிறோம். இப்படியே உலகமாய் நம்ம ஒடியாந்துட்டு இருக்கும் பொழுது இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிறிஸ்துவின் சிந்தை நம்ம விட்டு நீங்கிடும். அதுக்காக தான் அந்த கிறிஸ்துவின் சிந்தை நீங்கக்கூடாது என்பதற்காக தான் நம்ம என்ன செய்யணும்? அப்பப்போ ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி அப்போ அவரிடத்துல முட்டி போட்டு ஜெபிக்கணும். நம்ம பைபிள் படிக்கணும், வசனங்களை படிக்கணும். அந்த வசனம் நமக்குள்ள கிரியை செய்யும், அந்த வசனம் நம்மளோடு பேசும். நம்ம எந்த நேரமும் எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் அவரை நம்ம நினச்சிட்டு துதிச்சுட்டு கொண்டே இருக்கணும், வாயில் அவரையே யோசிக்கணும். இப்படியெல்லாம் நாம் இருக்கும் பொழுது தான் நமக்குள்ள அந்த கிறிஸ்துவின் சிந்தை இன்னும் ஸ்ட்ராங்காக நிலை நிற்கும். நம்ம கொஞ்சம் மறந்துட்டு வேலை 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 டென்ஷன், வேலையில் இருந்துட்டு கொஞ்சம் ஐயோ வீட்டில் இவ்வளோ டென்ஷன், ஐயோ வீட்டு வேலை வீட்டு காரியங்களை பார்த்துட்டு ஐயோ வெளியில் எல்லாம் வேறு விஷயம் இருக்குது. இப்படி நம்ம பலதரப்பட்ட சிந்தை நம்மை ஆளுகை செய்யுமானால் கிறிஸ்துவின் சிந்தை நம்மை விட்டு அகன்று போகும். அல்லேலூயா. அதனால தான் அந்த கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாய் எப்பொழுதும் நாம் காணப்பட வேண்டுமானால் அவரையே யோசித்து கொண்டு நம்ம அவரையே துதித்து கொண்டு நம்ம அவரையே சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் சொல்வார், மகனே நீ இந்த வழியில் கொஞ்சம் மாறி போறியே, உனக்கு ஏன் மாம்ச சிந்தை வருது அப்படின்னு உள்ளத்தில் தேவன் பேச ஆரம்பிப்பார். நல்லா தெரியும், நம்ம செய்கிற தவறெல்லாம் ஒவ்வொன்றா சுட்டி காண்பிப்பார். அதுதானே ஆவியானவருடைய வேலை. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறாரே, அவர் ஒவ்வொன்றா நமக்கு சுட்டி காண்பிப்பார். மகனே உனக்கு நான் இந்த தரிசனத்தை காமிச்சனே, இந்த சொப்பனத்தை காமிச்சனே, நீ இன்னும் அதை செயல்படுத்துறியேன்னு சொல்லி கொடுப்பார். மகனே மகளே நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, உன் கூட நான் என்ன பேசினேன், நான் உன்னை என்ன செய்ய சொன்னேன், நீ இன்னும் செய்யலையா? ஐயோ எசப்பா சோத்திரம் நம்மளை என்ன பண்ணுவோம்? அவர் சொல்லும் பொழுது ஐயோ ஆண்டவரே நான் செய்கிறேன் நம்மளை செய்ய வைக்கும். ஏன்னா நமக்குள்ள மாம்சம் மேலோங்க அப்போ நம்ம அதை அடித்து காலி பண்ணணும். ஐயோ இயேசுவின் நாமத்தினால இந்த மாம்ச சிந்தையை நாங்கள் அறவே வெறுக்கிறோம், கிறிஸ்துவின் சிந்தையுள்ளவர்களாய் நாங்கள் மாறணும்னு சொல்லி நம்ம சொல்லும் பொழுது அப்போ என்ன பண்ணலாம்? ஆண்டவர் சொல்லுகிறதை கேட்டு நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற முடியும். எனக்கு அருமையான தேவஜனமே, ஹல்லேலூயா அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கு தேவன் நம்மோடு சிந்தையை குறித்து மிகவும் தெளிவாய் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்னொன்று என்ன சொல்கிறார் ஆண்டவர்? நம்ம செய்த உடன்படிக்கை, நம்ம கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் வந்து நம்ம செய்த உடன்படிக்கையெல்லாம் நினைவு கூறும்படியாக தேவன் நமக்கு நினைப்பூட்டுகிறார். அந்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உடன்படிக்கையில் நம்ம என்னெல்லாம் ஆண்டவரிடத்தில் சொன்னோம். உடன்படிக்கையில் ஆண்டவரே நாங்கள் இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம் நம்ம சொல்லியிருப்போம். ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஆண்டவரே நாங்கள் முடிவு பரியந்தம் நாங்கள் உமக்காக வாழ்வோம் என்ற உடன்படிக்கை. அதுதான் ஆண்டவர் சொன்னார், நான் யார் தெரியுமா? நான் தான் மணவாளனாகிய கிறிஸ்து, நான் உங்களுடைய மணவாளன். நீங்கள் யாரு? எனக்கு மணவாட்டி. நீங்கள் மணவாட்டியாக இருக்கும்போது இந்த மணவாளனிடத்தில் நீங்கள் செய்த உடன்படிக்கையை நீங்கள் மறக்கலாமா? ஏன் மறந்து போறீங்க? நான் வந்து மணவாளன் என்று நீங்கள் நினச்சி நீங்கள் மணவாட்டின்றத எப்பொழுதும் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா நம்ம மணவாளனுக்கு நம்ம துரோகம் செய்வோமா என்று கர்த்தர் கேட்கிறார். நீங்கள் துரோகம் செஞ்சீங்கன்னா நீங்கள் தானே ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற முடியாது அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் இந்த நாளில் நம்மகிட்ட வைராக்கியமாய் பேசி கொண்டிருக்கிறார். இந்த சிந்தை உடையவர்களால் நாம் முற்றிலும் மாறும்படியாக அவருக்கே போய் ஆலோசனைலாம் சொல்லுவாங்க நிறைய பேர். அது உண்மை.
போயிட்டு ஆண்டவரே நீங்கள் இத்தனை விஷயம் சொல்லியிருக்கிறீங்கல்ல, இதில் நான் எல்லாமே செய்துடுறேன், இந்த ஒரு விஷயத்தை மட்டும் என்னை மன்னிச்சிடுங்க ஏசப்பா, இந்த ஒரு விஷயம் என்னால் செய்யவே முடியாதா ஏசப்பான்னு போய் சொல்லுவோம் நம்ம. அப்போ ஆண்டவர் சொல்வார், ஏன் அந்த ஒரு விஷயம் மட்டும் உன்னால் செய்ய முடியல? அதுதான் மாம்சம் இடம் கொடுக்கலையே ஏசப்பா. அப்போது மாம்சம் இடம் கொடுக்கல அப்படின்னும் போது அப்போ நமக்கு எங்கே அடிபட்டு போகுது? நம்மளுடைய சிந்தையில். நம்ம அந்த மாம்சத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது அந்த சிந்தை என்ன பண்ணிடுது? பகைமையை உண்டாக்குகிறது. நமக்கும் தேவனுக்கும் பகைமையை உண்டு பண்ணி கீழ்ப்படியாமல், அப்போ அந்த ஒரு விஷயம் கீழ்ப்படியாமல் போகணுன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு விஷயம் தானே நீ போய் பேசியிருக்கிற, இந்த 2வது விஷயம் கூட கீழ்ப்படியாமல் இரு, பரவாயில்ல ஒன்றும் பண்ண மாட்டார் ஆண்டவர், மன்னிச்சு விட்டுருவார் அப்படின்னு சொல்லுவோம். சரி 2வது விஷயம் விடுவோம், அடுத்து 3வது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிடும்? நம்மளை முற்றிலும் அந்த கிறிஸ்துவின் சிந்தை என்பதே நமக்குள் இராதபடிக்கு அதை டோட்டலாக அழித்து மாம்சத்தின் சிந்தையை கொண்டு வந்து நம்மளுடைய ஆத்துமா மரணம் அடையும்படியாக நம்மளை செய்யும். இப்போ எடுத்து வாசிங்க 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 11, 12. கடகடன் வாசிங்களேன். 2 தீமோத்தேயு 2, 11, 12. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி நான் செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இல்லை இந்த வசனம் இல்லை. 2 தீமோத்தேயு 2, 11, 12 எடுத்து வாசிங்க. ஸ்திரீயானவள் வாசிங்க. 2 தீமோத்தேயு 2, 11, 12. இந்த வார்த்தை உண்மையுள்ளது என்னவெனில், நாம் அவரோடே கூட வரித்தோமானால் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு ஆளுகை செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். இதுதான் விஷயம். கேட்டீங்களா? அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். இல்லை ஆண்டவரே, எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை வேண்டாம், என்னால் அப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறத மொத்தத்தையும் எங்களால் செய்ய முடியாது, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது வந்து எப்படி எங்களுக்கு முடியல ஏசப்பா அப்படின்னு நீங்கள் மறுதலிச்சிட்டிங்கன்னா, ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, நானும் உங்களை மறுதலிச்சிருவேன். அல்லேலூயா. மறுதலிக்கிறதுனா என்ன? நம்மளோட பிசாசு கையில் நம்மளை ஆத்மாவை ஒப்பு கொடுத்துருவார், அதுதான் மறுதலிக்கிறது. அவர் இனிமே நம்மளை ஆளுகை செய்யாதபடிக்கு பிசாசானவன் நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடும், அதுதான் மறுதலிக்கிறது. அப்போ என்ன ஆகிடும்னா, அவர் மட்டும் நம்மளை மறுதலிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் யாருமே நம்மளை காப்பாற்றவே முடியாதுங்க. இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குன்னா, இஃப் வி டினை ஹிம் ஹீ ஆல்சோ வில் டினை அஸ். அவரும் நம்மளை டினை பண்ணிடுவார். இப்போது பிதாவுக்கிட்ட உட்காந்துட்டு சொல்லிடுவார், நான் எவ்வளோ சொல்லிட்டேன், கீழ்ப்படியில், இந்த பிள்ளை என்னுடைய பிள்ளை இல்லை, பிசாசுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லிடுவார். அவ்வளோதான். பிசாசுக்கு ஒப்பு கொடுத்துட்டா நமக்கு நிறைய சம்பவங்கள் வேதத்தில் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு. சவுல் பெரிய ஒரு ராஜா, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா தான். ஆனால் என்ன ஆச்சு? அவன் தேவனுக்கு கீழ்ப்படியில் அந்த ராஜா. 1 வாட்டி பார்த்தாரு, 2 வாட்டி பார்த்தாரு, 3 வாட்டி பார்த்தாரு. கடைசியில் அவர் என்ன பண்ணிட்டாரு? பிசாசுக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. கடைசியில் அந்த ராஜாக்குள்ளே பிசாசு ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிட்டான். பிசாசு ஆளுகை செய்ய ஆரம்பித்தோடனே அவருடைய மரணம் எப்படி இருந்தது பார்த்தீங்களா? தெரியும்ல நமக்கு எல்லாருக்கும். அவருடைய மரணம், அவரே குத்திக்கிட்டு அவரே செத்துட்டார். தற்கொலை. எங்கே போகும் இந்த ஆத்மாவெல்லாம்? தேவன் கொடுத்த உயிரை நம்மளே எடுத்துக்கணும் நமக்கு அதிகாரம் இருக்கா? இல்லையே. தேவன் கொடுத்த உயிரை நம்மளே எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் நேராக அந்த ஆத்மா பாதாளத்துக்கு தான் போகும். தேவன் சொல்வார், நானா உன்னை சாக சொன்னேன்? இல்லையே. ஐயோ ஆண்டவரே, எனக்கு இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அது பிரச்சனை தான், நீ என்ன தேடுதானே சொல்லியிருக்கேன் நான். நீ என்ன சார்ந்துட்டு நீ என்ன தேடுனா
நான் உன்னை ஜெயிக்க கிருபை பாராட்டுவேன். அதை விட்டுட்டு நீ வந்து இந்த முடிவை உன்னை யார் தேடிக்க சொன்னா? இந்த முடிவெல்லாம் கொண்டு வர்றது, தேடிக்கிறதுக்கு, கொண்டு வரத்துக்கு, சிந்தையை கொண்டு வர்றது யாருங்க? பிசாசு தான் கொண்டு வரும். அப்போது இந்த சிந்தையெல்லாம் பாருங்கள், இதுதான் மாம்ச சிந்தை. நம்ம ஆண்டவர் நம்மளை மறுதளிச்சிட்டார்னா, பிசாசுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கப்பட்டோன்னா, நம்ம சிந்தையை மொத்தமாகவே பிசாசு ஆளுகை செய்வான். அந்த பிசாசு ஒரு நாளும் நம்மளை பரலோகத்துக்கு நேராக நடத்த மாட்டான். அவன் நேராக பாதாளத்துக்கு போகணும் நம்மளை நடத்துவான். ஆகையால் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி வந்து வசனம் சொல்லுகிறது, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையே வஞ்சிக்க வகை தேடுகிறான். அப்படின்னா நம்மெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இவங்கெல்லாம் என்ன பெருசாக ஜெபம் பண்ணினே இருக்கிறாங்களா? இவங்க நல்ல உபவாசம் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்களா? விழாமையாக போயிடுவாங்க. எப்போ விழுறாங்க நான் பார்க்குறேன், எப்போ விழுவோம் நம்ம பார்த்துக்கினே இருப்போம். அவன் வகை தேடி கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுகலாம் என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று எழுதியிருக்கிறது வசனம். அப்போ நம்ம மேலே அவனுக்கு பயங்கர கண்ணாக இருக்கும். எங்கே நம்ம கீழே விழுவோம், எங்கே நம்மளுடைய மாம்ச சிந்தை மேலோங்கும், எங்கே நம்ம கீழ்ப்படியாமல் போவோம், எங்கே ஆண்டவர் நம்மளை மறுதளிப்பார் என்பதை குறித்து பார்த்துட்டே இருப்போம். அப்போது தேவன் நம்மை மறுதளிக்கும்படியாக நம்ம எந்த காரியத்தெல்லாம் செஞ்சால் நம்ம தேவனை மறுதளிக்க, தேவன் வந்து இந்த ஆத்மாவை மறுதளிப்பாருன்னு சொல்லி அவன் பார்த்துட்டே இருப்பான். அந்த காரியத்தையே அவன் செய்ய தூண்டுவான். அதுதான் மாம்ச சிந்தை. நமக்கு நல்லா தெரியும் இந்த காரியம் தேவனுக்கு விரோதமான பகை. ஐயோ நம்ம இதை செய்யக்கூடாது, நமக்கு நல்லா தெரியும். கீழ்ப்படியாமை என்பது தேவனுக்கு விரோதமான பகை. கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது, அவர் வார்த்தைக்கு நம்ம அப்படியே கீழ்ப்படினுன்றது நல்லா தெரியும். தெரிஞ்சிட்டோம், பிசாசு என்ன பண்ணுவான், பரவாயில்ல நீ டைம் எடுத்துக்கோ, இன்னும் கொஞ்ச நாள் போ, இன்னும் கொஞ்ச நாள் போன்னு சொல்லி கடைசியில் அந்த சிந்தையே மறந்து கீழ்ப்படியாமைக்கு கொண்டு விட்டு கரெக்டாக ஆளுகை செய்து அந்த சிந்தையை பிடிச்சி நம்மளை என்ன கொண்டு போயிடுவான், நேராக மரணத்துக்கு நேராக கொண்டு போயிடுவான். இதெல்லாம் அவனுடைய யுக்திகள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கீழ்ப்படிஞ்சிருங்க, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க, என் வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்துருங்க. ஏன் அவர் இதை சொல்லிகிட்டே இருக்கிறாரு? அப்போ நீங்கள் ஒப்பு கொடுக்கணும், கீழ்ப்படினோன்னா நமக்கு அவருடைய சிந்தை வந்தால் தான் நம்மளால் கீழ்ப்படியவே முடியும். இல்லைன்னா கீழ்ப்படுகிறது மிக கஷ்டம். நிறைய வசனங்கள் இருக்குது. ஆவிக்குரிய சிந்தை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வராது, எல்லாருக்கும் அது நடக்கவும் நடக்காது. இந்த ஆவிக்குரிய சிந்தை என்பது தன்னைத்தானே தாழ்த்தும் பொழுது நம்ம முற்றிலும் தேவனுக்கு அடங்கி போகும். இதை தான் சொல்லி கொடுத்துட்ருக்காரு ஆண்டவர். அடங்கி போகணும். அவர் ஒன்று சொல்லிட்டாருன்னா அடங்கி தான் போகணும். அப்போ தான் நமக்கு நித்திய ஜீவன். இல்லைனா அடங்கி போகலன்னா நமக்கு நித்திய ஜீவன் கிடையாது. ஆண்டவர் மிகவும் தெளிவாய் இந்த நாளிலே நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:10-11. 10-11. 2 கொரிந்தியர் 4:10-11. கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்து வாசிங்களேன். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் ஜீவன் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்படி சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவின் ஜீவனும் விளங்கும்படி உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. போதும். அப்போ இப்போ ஆண்டவர் நமக்கு அழகா சொல்லி கொடுக்கிறார். எப்படி வந்து நம்ம மாம்சத்தில் செத்து நம்ம அவரோட கூட ஜீவனாக இருக்கணும் என்பதை குறித்து தேவன் இந்த நாளிலே நமக்கு விளக்குகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு, எங்கள் சரீரத்தில் நம்ம சரீரத்தில் அவருடைய ஜீவன் விளங்கணும் அப்படின்னு சொன்னால் இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்படிங்க அந்த மரணத்தை சுமந்து திரிய முடியும்? அப்படின்னா என்ன?
மரணத்தை சுமந்து திரியுதுன்னா என்ன, அந்த அவருடைய உடம்பு எடுத்துன்னு போகிறதா? இல்லையே. அப்படின்னா நாங்கள் வந்து இறந்துட்டோம், ஏசப்பா கூட இறந்துட்டோன்ட்டு எப்போவுமே நம்ம சொல்லிக்கொள்கிறதா? இல்லையே. அந்த சிந்தையிலே, ஹல்லேலூயா, அந்த சிந்தையிலே நம்ம என்ன பண்ணோம்? நம்ம யாரோடு நம்ம மரித்திருக்கிறோம்? இயேசுவோடு மரித்திருக்கிறோம். அந்த சிந்தை நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். அந்த சரீரத்தில் சுமக்கிறதுங்கிறது நம்ம சிந்தையில தான் சுமக்க முடியும். பட் அந்த சிந்தையில சுமக்கும் பொழுதுதான் சரீரத்திலே பாடுகள்லாம் வரும் பொழுது நிறைய பாடுகள் அனுபவிக்க வேண்டியதாகும். அந்த சிந்தையில் நாங்கள் இயேசு கிறிஸ்துவோடு மரித்திருக்கிறோம் சொல்லும்போது சரீரத்தில் நிறைய பாடுகள் வரும். அது தவிர நமக்கு எதிர்த்து பிசாசானவன் பல பேர் மூலியமாய் பல பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாவற்றையும் தருவான். அதெல்லாம் நம்ம சரீரத்தில் சுமக்கணும். ஆமென். இந்த சரீரமாகிய என்னுடைய சரீரம், இது கிறிஸ்துவுக்காய் கிறிஸ்துவுடனே கூட மரித்த சரீரம். எப்படிப்பட்ட சரீரம்? நம்ம சொல்லணும், ஐயோ இந்த சரீரம் கிறிஸ்துவுடனே கூட மரித்த சரீரம். ஆகையால் நாங்கள் என்ன செய்கிறோம்? அவருடைய மரணத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம். அந்த மரணத்தை நாங்கள் சுமக்கிறோம். ஒரு பிரச்சனை வருதா, ஒரு பாடு வருதா, ஒரு அவமான நிந்தை வருதா, உடனே நம்ம சொல்லணும், இது அவருக்காய் நான் என்னது பாடுபடுகிற சரீரம். இந்த சரீரத்தில் அவருடைய மரணத்தை நாங்கள் சுமக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி இந்த சிந்தைக்குள்ள நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுதுதான் சரீரத்தில் இயேசுவின் மரணத்தை சுமக்கிறவர்களாய் மாற முடியும். சும்மாவே மாற முடியாதுங்க. அல்லேலூயா. நம்ம செய்கிற அறிக்கை, வாயினால் சொல்லி அதை அறிக்கை செய்யணும். சிந்தையில் யோசிக்கணும், அடுத்து வாயில் அறிக்கை செய்யணும். நாங்கள் யாருங்க? நாங்கள் இயேசுவோடு கூட நாங்கள் மரணத்தை சுமக்குகிற எங்கள் சரீரத்தில் சுமந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை அறிக்கை செய்து சிந்தையில் அதை ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்யும் பொழுது தான் நீங்களும் நானும் என்ன பண்ண முடியும்? அந்த அவர் கூட ஜெயம் கொள்கிறவர்களாய் நாம் மாற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறணும்னு சொன்னால் அவருடைய ஜீவன் நம்மளுடைய சரீரத்தில் விளங்க வேண்டும் என்று சொன்னால் அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம் மிகவும் இதுதான், ரொம்ப அவசியமானது. இந்த சிந்தையில் நம்ம யோசித்து கொள்ளணும். அடுத்து பார்த்திங்கன்னா, எப்படி எனில் சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். அப்போது இதே மாதிரி ஒப்பு கொடுத்தல் நமக்குள்ளும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படி இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? அவரோட கிறிஸ்து இயேசுவினுடைய ஜீவன் நமக்குள் இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, இங்கிலீஷில் இன்னும் தெளிவாய் போட்டிருக்குது, ஆல்வேஸ் பேரிங் அபவுட் இன் த பாடி த டையிங் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் தட் த லைஃப் ஆல்சோ ஆஃப் ஜீசஸ் மைட் பி மேட் மேனிஃபெஸ்ட் இன் அவர் பாடி. அது வெளிப்படுத்தும்படியாக, பி மேனிஃபெஸ்ட் அப்படின்னா நம்ம மூலியமாய், நம்ம சரீரத்தின் மூலியமாய் நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம வெளிப்படுத்துகிறோம். அப்போ நம்ம சரீரத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறோன்னு சொன்னால் என்ன அர்த்தங்க? அப்போது நம்ம ஒவ்வொரு செயலிலும், நம்ம செய்கிற சரீரத்தில் நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங்லேருந்து, நம்மளுடைய நடை உடை பாவனையிலிருந்து, நம்மளுடைய பார்வை பேச்சிலிருந்து எல்லா காரியங்களிலும் கிறிஸ்து இயேசுவை மகிமைப்படுத்தும்படியாக ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்யணும். அல்லேலூயா. அப்போதான் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம சரீரத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன் நமக்குள் இருக்கிறது, விளங்குது அப்படின்னு அர்த்தம்.
இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன் நமக்குள்ள இருக்குதுன்னா நம்ம ஒவ்வொரு செயலிலும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நடந்து கொள்ளும். நமக்குள்ள மாம்சம் மேலோங்க கூடாது, மாம்ச சிந்தை வரவே கூடாது. இன்னும் அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, for we which live are already or always delivered unto death for Jesus' sake, that the life also of Jesus might be made manifest in our mortal flesh. அப்போ நாங்கள் எதுக்காக ஒப்பு கொடுத்துருக்குறோன்னு சொன்னால், நாங்கள் ஆண்டவருக்காக எங்கள் ஜீவனை தியாகம் செய்யவும் எங்கள் ஜீவனை நாங்கள் ஒப்பு கொடுத்துருக்கோம். ஹல்லேலூயா. அப்போதான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன் எங்களுடைய சரீரத்தின் மூலியமாய் விளங்கும் அப்படின்னு பவுல் சொல்கிறார். ஆவியானவர் பவுல் மூலியமாக எழுதி வச்சிருக்கிறார். அப்போ இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள எப்படிப்பட்ட சிந்தை வேணும்? கிறிஸ்துவின் சிந்தை வேணும். நம்ம சரீரத்தில் அவருடைய மரணத்தை எப்பொழுதும் சுமந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னா அந்த சிந்தையுடையவர்களாய் மாறணும். இப்போ நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும், நம்ம யாருங்க இயேசுவின் மரணத்தை நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோம். அதுக்காக நீங்கள் என்னங்க பேசுகிறீங்க சிஸ்டர்? இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம், நாங்கள் எப்போ பாரு இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை சுமந்து கொண்டு இருக்கிறோம்ன்ட்டு போயிட்டே இருந்தால் எங்களை பார்த்து பைத்தியக்காரங்கன்னு சொல்லுவாங்களே. ஆமாம், பைத்தியக்காரங்கன்னு தான் சொல்லுவாங்க. நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? உலகத்துக்கு பைத்தியமாக தான் தெரியும். கிறிஸ்து இயேசுவினுடைய மரணம், அந்த உபதேசம் என்ன, அது எப்படி தெரியுதா? அது நமக்கு பலனாய் இருக்கிறது, தேவ பலனாய் இருக்கிறது. ஆனால் அது உலகத்தாருக்கும் எப்படி இருக்குது? பைத்தியமாய் தோன்றுகிறது. அதான வசனம். அப்போ நம்ம இதை யோசிச்சுட்டு நம்ம இதுக்காகவே செயல்பட்டு நம்ம இப்படியே வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பார்க்குறவங்க பைத்தியம்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சொல்லிட்டு போட்டோம், நமக்கு என்ன? அல்லேலூயா. நீங்களும் நானும் நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ள போகிறோமே, நம்ம கிறிஸ்துவுடனே கூட நாம் எழுந்திருக்க போகிறோமே, மகிமைப்பட போகிறோமே. நம்ம மூலியமாய், நம்ம சரீரத்தின் மூலியமாய் கிறிஸ்து இயேசு மகிமை அடைய போகிறாரே. ஹல்லேலூயா. நம்மை தேவன் மகிமையாய் சாட்சியாய் தேவன் சீக்கிரத்தில் விளங்க பண்ண போகிறாரே. பார்க்குற கண்கள்லாம் ஆமாம் இவங்க கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்க போகிறார்களே. அப்போ இதெல்லாம் நடக்கணும்னு சொன்னால் நமக்குள்ளே என்ன இருக்கணும்? கிறிஸ்து இயேசுவின் சிந்தை. அந்த சிந்தை நமக்குள் இருக்குமானால் அப்பந்தான் நம்ம இப்படியெல்லாம் நடக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி இன்னும் ஒரு வசனம், 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. 13:4. ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராய் இருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம். அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். இதாங்க ஹைலைட்ஸ். அவர் பலவீனத்தால் தான் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. ஏன்னா மாம்சம் பலவீனம் உள்ளது தான். அந்த மாம்சத்தில் யாராலையும் ஜெயிக்கவே முடியாது. மாம்சத்தில் ஜெயிக்கிறதுங்கிறது முடியாத காரியம். ஆனால் அவருடைய வல்லமை நமக்குள்ள இருக்குமானால், அவருடைய வல்லமையினால நம்ம எல்லாவற்றையும் ஜெயிக்க தேவன் நமக்கு பலன் தருவார். ஹல்லேலூயா. அப்போ அந்த வல்லமையை தான் நம்ம என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். பாருங்க, for though he was crucified through weakness, yet he liveth by the power of God. பவர், இந்த வல்லமைங்கிறது தான் பவர். இந்த பவர் நமக்கு கிடைக்கணும்னு சொன்னா, இந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா, நாம் கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாய் இருப்போமானால், கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் காணப்படுமானால் அப்பந்தான் இந்த வல்லமை நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நம்ம அப்போது அவரோட கூட வாழணும்னு சொன்னால், அவரோட கூட பிழைக்கணும்னு சொன்னால், அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டால் ஒழிய நம்மளால் அவரோட கூட பிழைக்க முடியாது. ஹல்லேலூயா. அடுத்து பார்க்கும்பொழுது தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்கள் அவருக்குள் பலவீனராய் இருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட நாங்கள் பிழைத்து, பவுல் சொல்றாரு, for we also are weak in him but we shall live with him by the power of God towards you. நாங்கள் இப்பேற்பட்ட காரியங்களை நாங்கள் செய்கிறோம், இவ்வளோ அடி வாங்குகிறோம். பவுல் அவருடைய வாழ்க்கையை வச்சு சொல்கிறார், நாங்கள் எவ்வளோ அடி வாங்குகிறோம், எவ்வளோ குத்து வாங்குகிறோம், எங்களை எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க, பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் நாங்கள் எங்கள் காரியத்தை செய்கிறோம், இவ்வளோவாய் செய்கிறோன்னு சொன்னால் அவருடைய வல்லமை தான் எங்களை செய்ய வைக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் எங்களை சாட்சியாக நிறுத்துது. அதனால தான் நாங்கள் எங்கள் சரீரங்களில் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். நாங்கள் எங்கள் மூலியமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படுதுன்னு சொல்லி கிறிஸ்துவோடைய வல்லமையை குறித்து பவுல் மூலியமாய் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த நாளிலே நம்ம மாம்சத்தில் எதையும் சாதிக்க முடியாது. அதனால் மாம்ச சிந்தை மரணம். ஆனால் ஆவியினாலே எல்லாவற்றையும் நம்ம சாதிக்க முடியும். ஆவியின் சிந்தையோ நமக்கு ஜீவனும் சமாதானமுமாய் காணப்படுகிறது. அதனால் இந்த ஆவியின் சிந்தை என்பது தான் கிறிஸ்துவின் சிந்தை. அது வந்துடுச்சுன்னு சொன்னால் நமக்கு ஜீவன், நமக்கு சமாதானம், நமக்கு வல்லமை எல்லாம் கிடைக்கும். தேவனுடைய வல்லமை வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம எப்பொழுதும் கிறிஸ்துவுடனே பிழைத்திருக்கிறவர்களாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவோடு கூட நம்ம ஆளுகை செய்யும்படியாக, கிறிஸ்துவோடு கூட நம்ம ஜெயம் கொள்ளும்படியாக தேவன் இந்த நாளிலே கிறிஸ்துவின் சிந்தையுடையவனாய் நாம் மாற வேண்டும். இந்த மாம்ச சிந்தை என்பது தேவனுக்கு விரோதமான பகைமையை உண்டு பண்ணும். It will create an enmity towards God அப்படின்னு வசனம் இருக்குது. அதனால நம்ம அப்படிப்பட்ட சிந்தை நமக்குள் இருக்கக்கூடாது என்பதை குறித்து ஆவியானவர் இந்த நாளிலே சொல்லிக் கொடுக்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்த கிறிஸ்துவின் சிந்தை இருக்கும் பொழுதுதான் நம்ம செய்த உடன்படிக்கையை நாம் நினைவு கூர்ந்து உடன்படிக்கைக்காக நம்ம வாழ்வோம். அந்த உடன்படிக்கையை நம்ம விடமாட்டோம்னு சொல்லி கொடுத்தாரு. அது மட்டுமல்ல, அவர் செய்த உடன்படிக்கை எப்படி செய்திருக்கிறோம்? அவர் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து நம்ம மணவாட்டி என்பதை நினைவு கூற வைக்கும். அப்போ மணவாளனுக்கு விரோதமாய் மணவாட்டி பாவம் செய்யாதபடிக்கு இந்த கிறிஸ்துவின் சிந்தை நம்மை பாதுகாக்கும். இந்த சிந்தையுடையவர்களாய் நாம் மாறும் பொழுதுதான் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறுவோம் என்றதை குறித்து தேவன் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதோட போதும், நம்ம முடிச்சுக்கலாம். கர்த்தர் இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.